ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 திருவசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. ஆண்டவர் இந்த வேத வசனத்தில் 3 விதமான காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்பொழுது நம்மை பலப்படுத்துகிறவர். அவருக்கு இன்னொரு பெயர் பலப்படுத்துகிற கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பலப்படுத்துகிறது போல பரிசுத்த ஆவியானவரும் நம்மை பலப்படுத்துகிறவர். ஆலோசனை கர்த்தர், தேற்றரவாளன், நம்மை வழிநடத்துகிற நல்ல ஆலோசகர். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற சில காரியங்கள். ஆனால் இங்கே ஆவியான தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு சாட்சி கொடுக்குறார். என்ன கொடுக்குறார்? அவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பலத்தை தருகிறது பரிசுத்த ஆவியானவர். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பலனை கட்டளையிடுகிறது பரிசுத்த ஆவியானவர். மாம்ச பலன் வேற, ஆவிக்குரிய பலன்றது வேற. மாம்ச பலன் என்பது குறுகினது, ஆனால் ஆவிக்குரிய பலன் என்பது குறுகினது அல்ல. அது நீண்ட தூரம், நீண்ட நெடிய பிரயாணங்களுக்கு உகந்தது. இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பலன் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துருச்சுன்னா, அவர் ஆவியானவர் நமக்குள்ளே நிழலிட்டு அந்த பலத்தை நமக்குள்ளே தந்துட்டா, இந்த பலன் என்ன செய்யும் அப்படின்னா, பிசாசுகளை துரத்தும். வியாதிகளை சுகமாக்கும். நம்ம போகும்பொழுதே கர்த்தர் அற்புதங்களை நடப்பிக்கிறதை நம்முடைய கண்களை கொண்டு காண முடியும். ஒரு சமயம் நான் இப்போ வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறேன், 2ஆம் ஆண்டு. அப்போ அந்த 2ஆம் ஆண்டு நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒவ்வொரு காலையிலையும் டியூட்டி டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும். 1 மணி நேரம் அந்த டியூட்டி டைம். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கு நிறைய டியூட்டி கொடுப்பாங்க. அதில் டாய்லெட் கிளீனிங் இருக்கும், கிரவுண்டு கிளீனிங் இருக்கும், அதே போல் அந்த சாப்பல் கிளீனிங் இருக்கும், ஃபேக்கல்ட்டி கிளீனிங் இருக்கும். இப்படி பல தரப்பட்ட வேலைகள் கொடுக்கப்படும். அப்போ எனக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க. நான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து செஞ்சிட்ருக்கேன் அந்த வேலையை. அந்த நேரத்தில் எங்கள் காலேஜ் டீன் அவர் வந்தால் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், தாராளமாக பேசுங்க பாஸ்டர் அப்படின்ட்டு. நான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவருக்கு, ஏன்னா ஒரு போதகர் இடமே நின்று அவரோடு கூட பேசும்பொழுது அவர் சொன்னார், என் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. அவள் 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு மைண்டு மாறி அவள் ஒரு மாதிரி மென்டல் மாதிரி இருக்கா, அவள் ரொம்ப பாதிப்பாக இருக்குது, குழந்தை கூட கவனிக்க முடியல அவளால், ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ நான் சொன்னேன், சரி பாஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நாளைக்கு உபவாசம் பண்ணி நான் வரேன், நான் ஜெபிக்கிறேன்
டீ டைமில், அதாவது எங்களுக்கு வந்து 10 மணிக்கு 10:30க்கு டீ பிரேக் இருக்கும். அதில் நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நான் வந்து அதுக்கான ஆயத்தம், அந்த நேரங்கள், காலையில் கிளாஸ் போக மற்ற நேரங்களில் எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் நேரம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த 10:30 மணிக்கு டீ பிரேக், அந்த நேரத்தில் நான் டீ குடிக்க போகாமல் நான் இறங்கி அவங்க வீட்டுக்குள்ளே போகிறேன். அப்போ அவங்க வீட்டில் வந்து முதல் கதவு இருக்கும். முதல்ல ஒரு கேட்டு, அடுத்து இன்னொரு கேட்டு, அடுத்து இன்னொரு கதவு, அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்குள்ளே போக முடியும். 3 கதவு இருக்கும் அவங்களுக்கு. நான் முதல்ல கேட்டை தாண்டுறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு கதவை திறக்கிறேன். 2வது கதவு திறந்துருக்கு, ஃபஸ்ட்டு கதவு சாத்தியிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு கதவை திறந்து உள்ளுக்குள்ளே போகிறேன். அந்த கதவு 3வது கதவு திறந்திருக்கிற கதவு, உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு போதகர் நின்று செபித்து கொண்டிருக்கிறார். ஒரு போதகர் அவருடைய குடும்பமெல்லாம் நின்று ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்காக. அந்த அம்மா அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி தலையை சரித்து கீழே போட்டு உட்காந்துருந்தது. அது திடீர்னு எழும்பி சொல்லிச்சு, அவன் வந்துட்டான், நான் இனி இங்கே இருக்க முடியாது, நான் போகிறேன். அங்கே இருந்தவங்க அப்படியே திரும்பி பார்த்தாங்க, யார்? நான் அப்புறம் போய் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, அவங்க பெரிய ஆட்கள், அவங்களாம் பெரிய ஊழியக்காரங்க, ஜெபம் பண்ணுறாங்க. நான் இங்கே நின்று அந்த ஆவி, அது ஒரு ஆவி என்பதை கண்டுபிடிச்சிட்டு இங்கேருந்தே அதை கடிந்து ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கிளம்பிட்டாங்கிறது. அவங்க ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கட்டும். ஆண்டவர் அந்த நிமிஷத்துலேயே அவங்களுக்கு ஒரு விடுதலையை தந்து தெளிவாகி தான் பிள்ளைய கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துட்டா அங்கே ஒரு பலன் இறங்கி வந்துடுது. இந்த பலன் ஆவிக்குரிய ரீதியில் நம்மை மேன்மைப்படுத்துகிற பலன், ஆவிக்குரிய ரீதியில் நம்மை கட்டி எழுப்புகிற ஒரு பலன். இப்போ நம்ம ஆவியானவர் நமக்குள்ளே இல்லாமல் நம்ம போய் ஒரு பிசாசை ஓட்ட முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் அந்த வாய்ப்பை, அந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அதை மறந்துடவே கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்கிற முதலாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, முதல்ல பலன். 2வது, முதல்ல லோக்கல் யூதேயா, சமாரியா, எருசலேம், இங்கே சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த லோக்கலில் அவரை பற்றி பிரஸ்தாபப்படுத்திவிட்டு பூமியின் கடைசி பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம், பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. ஆண்டவர் சொல்கிற எங்கே போனாலுமே அந்த பலன் நமக்குள்ளே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடுகிறத நம்ம காண முடியும், பார்க்க முடியும். அந்தகாரங்கள் விலகி ஓடுகிறத பார்க்க முடியும். மற்ற நேரங்களில் நம்மளை பார்த்து அப்படி ஓடாது. மற்ற நேரங்களில் நமக்குள்ளே இருக்கிற அந்த காரியங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே அந்த பலத்தில், ஆவியின் பலத்தில் நம்ம போக ஆரம்பிச்சோன்னா அற்புதம் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். பிசாசு பார்த்து நீங்கள் இயேசுவின் நாமத்தில் போனால் உடனே போயிடும். எங்கேருந்து வந்த, எப்படி வந்த, ஏது வந்த, உனக்கு யார் எங்கேருந்து அனுப்புனாங்க, நீ என்ன வந்தியா, போனியா, வச்சியா, உட்காந்தியா, நடந்தியா, கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் போனால் போயிடும். அதான் பரிசுத்த ஆவியானுடைய பலன். நமக்குள்ள அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிங்க, அவரை அவரை தாகத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் வரவேற்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் வாசம் பண்ண வேண்டும். அவர் நம்மை வழிநடத்தி விட வேண்டும்.
அப்புறம் எனக்கு முதல் ஆரம்ப அனுபவத்தில் ஆரம்ப காலத்தில் தலையில் கையை வச்சு அப்படி ஆட்டி ஜெபம் பண்ணி அப்படிலாம் இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இப்படி உனக்கு ட்ரெயின் பண்ணது யார்? பரிசுத்த ஆவியானவர் கேட்டார், உனக்கு இப்படி கற்றுக் கொடுத்தது யார்? எல்லாரும் அப்படி தானே ஆண்டவரே ஜெபம் பண்ணுறாங்க, இதான மெத்தடு. ஆண்டவர் சொன்னார், மெத்தடு நான் சொல்லி தருவேன், நீ அப்படி தலையில் கை வச்சு ஆட்டி ஜெபிக்கிறது அல்ல மெத்தட். சரி ஆவியானவர், நீங்கள் சொல்லுங்கள் நான் எப்படி ஜெபிக்கணும். அப்புறம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், மேலே கை வைக்காத, அவன் மேலே கை வைக்காத, ரைட், எட்டுனே கமாண்ட் பண்ண போயிடும். வியாதிஸ்தருக்கு மட்டும் தொடு சுகமாக. அசுத்தாவில கமாண்ட் பண்ணாலே போயிடும். அப்போ நான் அதை பல வருஷமாக அதை என் ஊழியத்தில் பார்த்துட்டதுனால ஒரு ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சபையில் எல்லோரும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. அப்போ 2 அசுத்தாவி உள்ளே வந்து உட்காந்துட்டு பயங்கர அலப்பறை பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ என்னை கூப்பிட்டாங்க, பாஷை பக்கத்தில் இருக்கீங்களே, அந்த வந்து ஒரு ஜோமன்ட்டு போயிடுங்களேன். அப்போ போனால் அந்த ஆவிகள் சொல்லுது, போக முடியாது, என்ன பண்ணுவேன், ஆச்சரிய நம்மகிட்டே பேசிகிட்டு இருக்குது. நான் சொன்னேன் சரி அப்படின்ட்டு. ஆவியான நமக்கு என்ன சொன்னார்? ஜெபிக்க சொன்னார், ஜெபம் பண்ணோம். ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதன்படி ஜெபம் பண்ணிவிட்டு இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொன்னோடனே அது ஒரு மாதிரி சிரிச்சுது. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம், பாஸ்டர் அது போகாது பாஸ்டர், போராடி ஜெபம் பண்ணால் தான் போவோம். நான் சொன்னேன், உங்களுக்கு யார் அது சொல்லி கொடுத்தது? சரி போதா போலேன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள், இவங்களை ஒரு மணி நேரம் இங்கே உட்காராங்க, யாரும் ஒன்றும் செய்ய தேவையில்ல, அவங்க அப்படியே உட்காரட்டும், ஜெபம் பண்ணிட்டேன் உட்காரட்டும். அவங்க இங்கேருந்து சபையிலேருந்து வெளியே எழும்பும்போது தெளிவாக எழும்பி போவாங்க, அதை மட்டும் பாருங்கள், 1 மணி நேரம் அவங்க உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் கேள்விப்பட்டேன், ஒரு மாதம் கழித்து எனக்கு சொன்னாங்க, அந்த அம்மா 1 மணி நேரம் கழித்து 2 ஆவிகளில் 2 பேர் இல்லை, 2 பேரும் தெளிவாயிட்டாங்க, 2 பேரும் கிளியர் ஆகிட்டாங்க. அதில் ஒரு அம்மாவுடைய வீட்டுக்காரர் பிள்ளைங்களும் வந்துட்டாங்க சபைக்கு வந்து. அதுக்கப்புறம் அந்த வாரம் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரை நல்லா பிடித்து கொண்டாங்க, ஆண்டவருக்குள்ளே இப்போ இருக்காங்க. கர்த்தர் அவர்களை ரட்சித்திருக்கிறார். அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுறது. 2வது அவங்க இன்னொருத்தவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஆவியானவர் பாருங்கள், அவருடைய பலன், இந்த பலன் தான் நமக்கு வேணும். இந்த பலத்தை தான் சொல்கிறேன், நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ நம்ம சாட்சியாய் மாற்றுக்கிறது தான் பரிசுத்தாவியோட வேலை. அப்போ நாம் அவரை அங்கீகரித்தா அவர் நம்மை சாட்சியாக அங்கீகரிப்பார். நாம் அவர் எதிர்த்தா சாட்சியாக ஆண்டவர் அங்கீகரிக்க முடியாது. அதனால் இந்த அனுபவத்தில் நான் நிறைய அனுபவங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆனால் இப்போ நம்மை அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த பரிசுத்த ஆவிக்குள் நான் வளர வேண்டும். அப்பொழுது அற்புதங்களை நடப்பதை, என்னை சாட்சியாக மாற்றி நிறுத்துவதை நான் மட்டுமல்ல, என்னோடு கூட இருக்கிறவர்கள் அதை காண்பார்கள். ஆமேன், ஆமேன்.